அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓரிரு நாட்களில் விக்கிரவாண்டிக்கான திமுகவின் வேட்பாளர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. விருப்ப மனு பெறாமலேயே நேரடியாக வேட்பாளரை அறிவிக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரடியாக திமுக போட்டியிடுவதை அடுத்து திமுகவுடைய வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, மூத்த அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, ஏவா வேலு, கே.என். நேரு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கலந்துகிட்டார்கள். இந்த ஆலோசனைக்கு பின்னர் விருப்ப மனு பெறாமலேயே இன்று அல்லது நாளை விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவுடைய வேட்பாளரை அறிவிப்பது என்ற முடிவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும் என்றும், விருப்ப மனுக்களை பெறாமல் ஏற்கனவே சிலருடைய பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனுடைய பேரும், அதே போல சிவா விவசாய அணியில் இருக்கக்கூடிய சிவா உள்ளிட்டவர்களுடைய பெயர்கள்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் உயிரிழந்த புகழேந்தியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த முறை தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இவங்களுடைய பெயர்கள்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு இன்றோ அல்லது நாளையோ ஓரிரு நாட்களில் திமுகவுடைய வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும் என்று தகவல் வெளியாகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.